ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வரவிருக்கும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இதனை தொடர்ந்து தமிழகத்தில் வரவிருக்கும் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் நாற்காலியில் அமரப்போவது யார் என்பது குறித்து நமது ஜெம் தொலைக்காட்சி நேயர்கள் தமிழகம் முழுவதும் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நம் ஜெம் தொலைக்காட்சி நேயர்கள் கருத்து கணிப்பு இப்போ தற்போது. எடப்பாடி பழனிசாமி, முக ஸ்டாலின். என்னோட ஆதரவு எடப்பாடியார் இருக்கு. எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வருவாப்படி. எடப்பாடியார் வந்தால் சரி. எடப்பாடியார் தான். அதிமுக வந்தால் பரவாயில்லைங்க. அதிமுக வந்தால் பரவாயில்லாம். எடப்பாடி பழனிசாமி தான் கன்ஃபார்மாக வரும். எடப்பாடி தாங்க. எடப்பாடி வருவார். எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார். டிவிக்கே வந்தால் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார். ஏடிஎம்கே டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் தான். பழனிசாமி வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தாங்க வருவார். எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிப்பார். அவர் தான் முதலமைச்சராக வர்றாரு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எங்களோட ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தான். எடப்பாடி பழனிசாமிக்கு தான். முக ஸ்டாலின் வரணும்னு எதிர்பார்க்குறேன். எடப்பாடியார் வரணும். பழனிசாமி தான் வரணும். எடப்பாடியார் தான் வரணும்னு எதிர்பார்க்குறோம். எல்லாம் ஸ்டாலின் முதலமைச்சர் வந்தால் நல்லாயிருக்கும். பழனிசாமி தாங்க. நம்ம அண்ணன் எடப்பாடியார் வந்தால் தானே பரவாயில்ல. பழனிசாமி. விஜய். பழனிசாமி. விஜய் வரணுங்க. எடப்பாடியாக இருக்குதாங்க. முதலமைச்சர் டிஎம்கே வரணும்னு நினைக்கிறோம். ஸ்டாலின் தான். பழனிசாமி தான் தலைக்கு.